உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு? ஆமா சார், குழந்தை பேர்ல தான் உயில் இருக்கு. துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாறிதானே, அதான் கரெக்டா சொல்றா. ஆனா எனக்கும் மாரிக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் உனக்கு. நீங்க சொல்லிதான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். இல்ல, இத நான் சொல்லல. என் மனைவி மாரிக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு சத்தியமா தெரியல. சூர்யா வக்கீல் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா, நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத. ஓ அப்படியா? அப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஐயோ, அடுத்ததா இவன் என்ன குட்ட போட போறான்னு தெரியலையே. மாப்பிள மாட்டிக்கிட்டான் போல. மாறி நிறமாச கர்ப்பமா இருக்கும்போது பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேரு வைக்கணும்னு ஏற்காடு காட்டம்மன் கோயிலுக்கு போய் நீங்க பேசிக்கிட்டீங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது வேறயா? ஆண் குழந்தை பிறந்தா உங்க அப்பா பேரையும், பெண் குழந்தை பிறந்தா உங்க அம்மாவோட பேரு தேவின்னு வைக்கிறதா சொன்னீங்கல்ல. சூர்யா, மாரி நீயும் குழந்தைக்கு பேர் வைக்கிற விஷயமா பேசிக்கிட்டது உண்டா? ஐயோ, ஆமா ஆமா ஆமா. ஆண் குழந்தை பிறந்தா அப்பா பேரையும், பொன் குழந்தை பிறந்தா அம்மாவோட பேரையும் வைக்கிறதா நாங்க பேசிக்கிட்டோம். ஆனா அதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் சத்தியமா எனக்கு தெரியாது சார். அதுதான் நானும் கேக்குறேன். ஏற்காட்டுல இவர் மனைவி மாரியும் பேசிக்கிட்டது இவர் சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? இவருக்கும் இவர் மனைவிக்கும் மட்டும் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா இவர் என் கூட இருந்தாருன்னு நான் சொல்றது பொய்யா இருக்குமா? இந்த சாட்சி ஆதாரம்லாம் உங்களுக்கு பத்தலன்னா நீங்க அவர் செல்போன் வாங்கி பாருங்க. என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என் கையில தாலி கட்டிக்கிட்டா அதுக்கு பேரு உனக்கு கல்யாணமா? அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன்னால நிம்மதியா வாழ முடியும் நினைக்கிறியா? இல்ல உன்னால இப்ப எனக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை மறந்துட்டு போக போக மனசு மாறிடுவேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கியா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னோட நோக்கம்லாம் தேவியையும் உங்களையும் புஷ்பா கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் இதை நான் பண்றேன். ஓ, அப்போ நீ உண்மையை சொல்ல மாட்டல? துர்கா, இதுக்கு என்னோட வாழ்க்கை, தயவு செய்து அசிங்கப்படுத்திடாத. இது உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கையும் இதுல அடங்கி இருக்கு. அது உங்களுக்கு புரியலையா? ஓ, புரியுது. உன்னோட வாழ்க்கைக்காக என்ன அசிங்கப்படுத்த பாக்குறல்ல, அதானே? நீங்க எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டா எப்படி? ஏய், வேற எப்படி புரிஞ்சுக்க சொல்ற? அத்தனை பேரு முன்னாடி என் கூட வாழ்ந்தேன்னு போய் சொல்லிட்டு இருக்கிற, அதை எப்படி புரிஞ்சுக்க சொல்ற? என்ன பார்த்து சொல்லு, நான் உன் கூட வாழ்ந்தனா? சொல்லு, நான் உன் கூட வாழ்ந்தனா? நீங்க என் கூட வாழ்ந்தது உண்மை, நான் உங்க கூட வாழ்ந்தது உண்மை. நான் மாறின்னு தெரியாம தான் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் சூர்யா. என்னை மன்னிச்சிருங்க. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. இது ஒரு நாள் உங்களுக்கு புரியும். துர்கா, நீ தப்பு பண்ற. நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு. தயவு செஞ்சு துர்கா, தயவு செஞ்சு வெளியே வந்து உண்மையை சொல்லு.
நீ வெளியே வந்து உண்மையை சொல்ல மாட்ட. சீ. சூர்யா, நீ அவசரப்பட்டு இவ கழுத்துல தாலி கட்டுற முடிவுக்கு மட்டும் வந்துடாத. நாம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இவ சொல்றது உண்மையா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துரலாம். அம்மா அம்மா அம்மா, அப்படியெல்லாம் ஒரு பொண்ணு விஷயத்துல எடுத்தவங்க முடிவெடுக்க கூடாதுமா. என்னம்மா பேசுறீங்க? இவ்ளோ பேருக்கு முன்னாடி அந்த பொண்ணு வெக்கத்தை விட்டு சொல்லிருக்க. என்னமோ டெஸ்ட் இதுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் சரியா இருக்காதுமா. கெட்டு போன பொண்ணு கூட தான் கெட்டு போகலன்னு தான் சொல்லுவா. ஆனா எந்த பொண்ணாவது தான் கெட்டு போயிட்டேன்னு போய் சொல்லுவாளா? என்ன ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்த பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. இப்பவே அந்த பொண்ணுகள்கிட்ட தாலி கட்ட சொல்லுங்க. எங்க மாப்பிள்ள நல்லா இருக்க. என்னம்மா பேசுறீங்க? ஆஸ்பத்திரி அது இதுன்னு அதெல்லாம் முடியாது. கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன இந்த பொண்ணு விஷயத்த விளையாட்டா நினைக்கிறீங்களா? அவரை தாலி கட்ட சொல்லுங்க.